Disclaimer. இந்த வீடியோ எந்த லோன் ஆப், பேங்க் அல்லது ஃபினான்ஷியல் சர்வீஸையும் ப்ரமோஷன் செய்யவில்லை. இது கல்வி மற்றும் பொது தகவல் நோக்கத்திற்காக மட்டும். வணக்கம் நண்பர்களே. ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருக்கும். அதாவது இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க பேங்க்ல லோன் எடுக்கிறது ரொம்ப கடினமான ஒரு விஷயம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கிடையாது அப்படின்றத சொல்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. ஒவ்வொரு பேங்க்கும் ஒவ்வொரு கஸ்டமருடைய எலிஜிபிலிட்டிக்கு தகுந்தாற் போல் தான் லோன் கொடுப்பாங்க. ஆனால் மெஜாரிட்டியாக பேங்க்கா அங்கெல்லாம் போனால் லோன் தர மாட்டாங்கப்பா அப்படின்ற மாதிரி ஒரு சிந்தனை இருக்கு. ரொம்ப எளிமையான சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கு இருந்ததுனாலே நமக்கு வாய்ப்புகள் அப்படின்றது அதிகம். ஸோ என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன், இந்த ஃபீல்டில் நான் கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷத்துக்கு மேலே இருக்கிறேன். என்னுடைய அனுபவத்தை வச்சு சொல்கிறேன். இந்த மாதிரி நமக்கு சில விஷயங்கள் நம்மக்கிட்ட இருக்கும் பொழுது, ஸோ பேங்க் பெருசாக நம்மக்கிட்ட எதுவுமே எதிர்பார்க்கல, மினிமமாக இது மட்டும் இருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் எதிர்பார்க்குறாங்க. அதெல்லாம் என்ன ஏது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போவே நான் சொல்லிடுறேன், ஒவ்வொரு லோன் எலிஜிபிலிட்டியும் ஒவ்வொருத்தருடைய ப்ரொஃபைலுக்கு தகுந்தாற் போல் தான் மாறும். ஒவ்வொரு பேங்க் அவங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் தகுந்தாற் போல் மாறும். இது எதுவுமே உறுதி அப்படின்றது கிடையாது. என்னுடைய அனுபவத்தில் ஸோ நான் சொல்றது என்னன்னா, நம்ம பேங்க்ல லோன் எடுக்கிறதுக்கு நல்ல சிபில் ஸ்கோர் முதல் விஷயம். 750 அபோவ் கிரெடிட் ப்ரொஃபைல் நல்லா இருக்கணும், நல்ல சிபில் ஸ்கோர். அதுக்கப்புறம் ஒரு முறையான இன்கம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், மிகப்பெரிய ஒரு ரோல் அப்படின்றது இந்த இடத்துல எடுத்துக்குது. நல்ல ஒரு இன்கம் அப்படின்றது. அடுத்தது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய லோன் ப்ரீவியஸ் லோன்லாம் பழைய லோன்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த பழைய லோன்லாம் கிளியரடாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி லோன் போயிட்டு இருந்தாலும் ஓகே தான், அவங்களுடைய டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அந்த மாதிரி ஓகேன்னு சொல்லுவாங்க ஒரு சிலர்லாம். ஆனால் இங்கே என்னன்னா, பெண்டிங்கில் எதுவும் வச்சுட்டு இருக்கக்கூடாது. இவ்வளோதாங்க, இந்த சின்ன விஷயம்தான் பேங்க் நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்குது. இந்த ரொம்ப சிம்பிள் தான். நல்ல வருமானம்னா நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க, நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் எனக்கு பல லட்ச ரூபா வருது, இல்லை நான் விவசாயம் பண்ணுறேன் எனக்கு பல லட்ச ரூபா வருது, அதனால அதை வச்சு லோன் கொடுப்பாங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. நல்ல இன்கம் அப்படின்றது, நீங்கள் ஒரு நல்ல ஒரு கம்பெனி, இப்போ ஐடி கம்பெனிலாம் ஒர்க் பண்ணால் அவங்க ப்ராப்பராக எல்லாமே கொடுப்பாங்க, சேலரி ஸ்லிப்லேருந்து எல்லாமே கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் கவர்மெண்ட் வேலை பார்க்குறீங்க, இல்லை நீங்கள் ஏதாவது ப்ரைவேட் கம்பெனிலே வேலை பார்க்குறீங்க அப்படின்னாலும் சரிங்க, உங்களுக்கு நல்ல இன்கம் ப்ரூஃப் அப்படின்றது கொடுப்பாங்க. இன்கம் ப்ரூஃப் இருந்து உங்களுடைய சிபில் ஸ்கோர் 750க்கு மேலே இருந்து உங்களுக்கு நல்ல ஒரு சிபில், உங்களுடைய டோட்டல் சிபில் கிரெடிட் ப்ரொஃபைல் எல்லாமே சூப்பராக இருந்ததுன்னா அப்போ உங்களுக்கு லோன் கிடைக்க சான்ஸ் அப்படின்றது அதிகம். ஸோ இந்த இடத்துல நம்ம தப்பு பண்ணுறது என்னன்னா, எடுத்த உடனே சிம்பிளாக இருக்குது, சுலபமாக இருக்குது, அப்ளிகேஷன் சொல்லக்கூடிய ஆசை வார்த்தைகளை நம்பி நம்ம முதல்ல அதில் எடுத்து ரிஜெக்ட் வாங்கிடுறோம். அந்த ஹார்ட் என்கொயரி பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய சிபில் ஸ்கோர் இம்பாக்ட் ஆகும். இந்த ஹார்ட் என்கொயரியை பற்றி அடுத்து ஒரு பயங்கரமான ஒரு வீடியோ ஒன்று வரப்போகுது, அதை பற்றி நான் தெளிவாக சொல்கிறேன். அப்படி சீக்கிரமாக வேணும்னா கீழே ஹார்ட் என்கொயரினா என்ன அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ சீக்கிரமாக அந்த வீடியோ உங்களுக்காக மேக் பண்ணி கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி தான் நிறைய விஷயங்கள் அப்படின்றது இருக்குதுங்க. ஸோ அதனால் ஒரு பேங்க்கில் நீங்கள் லோன் எடுக்க போகிறீங்கன்னா ஒன்றுமே இல்லை, குழப்பிக்காதீங்க. நீங்கள் பேங்க்கில் இல்லை ஜென்ரலாக லோன் எடுக்க போகிறீங்கன்னா நேராக பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரான்ச்சை விசிட் பண்ணுங்கள். இந்த மாதிரி எனக்கு ஒரு லோன் தேவை, எனக்கு இங்கே லோன் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி டேரெக்டாக விசாரிச்சாலும் நம்மள எதுவும் பண்ண போகிறது கிடையாது. அந்த மாதிரி கேட்டுட்டு இது போல் என்னென்ன ஆவணங்கள் தேவை அப்படின்றத நீங்கள் அவங்கள்ட்டே டேரெக்டாக கேட்டுட்டீங்க அப்படின்னாலே அவங்களே ஃபர்தராக இந்த ஆவணங்கள் தேவை, இது தேவை, அது தேவை, இந்த மாதிரி இதை எடுத்துட்டு வாங்க, அப்போ இது இல்லையா, இது இல்லைன்னா கொஞ்சம் வேலைக்கு ஆகுது சார், வேற எங்கேயாவது ட்ரை பண்ணுங்க, இப்படி தான் நம்ம லூப் பிடிக்கணும். இப்போ அங்கே போனோன்னு அவங்க என்ன சொல்லுவாங்க, சார் இந்த ப்ரொஃபைலுக்கு நாங்கள் கொடுக்க மாட்டோம் சார், ஆனால் அந்த பேங்க்கில் போய் கேட்டு பாருங்க அவங்க தருவாங்க அப்படின்ற மாதிரி. ஒருவேளை மேபி அங்கே போய் நம்ம கிடைச்சாலும் கிடைக்கலாம். அப்போ அங்கேயும் கிடைக்கல, அவங்க என்ன சொல்லுவாங்க, இல்லை சார் இந்த கேட்டகரி ஓகே தான், பட் இருந்தாலும் இதுக்கு நாங்கள் என்கொயரி பண்ணும்பொழுது இதுக்கு பாதி தான் வாய்ப்பு இருக்குது, நீங்கள் இந்த பேங்க்குக்கு போனீங்கன்னா இவங்க கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது சார், நீங்கள் போய் விசாரிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி தான் நம்ம போய் பார்க்கணும். ஸோ இதை தான் பேங்க்குக்கு போனால் லோ வேணா அலைய வைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த இதுதான் இது. இப்போ இவங்களுக்கு எலிஜிபிலிட்டி கிட்டேரியல்னு இவங்க சொல்லிடுவாங்க, இங்கே அங்கேன்னு போவோம். ஸோ இது நல்ல விஷயம்தான். இப்படி அவங்க இல்லைன்னு சொல்லிட்டா நல்ல விஷயம் தான். அப்ளை பண்ணி ரிஜெக்ட் ஆச்சு இந்த அப்ளிகேஷன், நம்ம என்ன பண்ணுறோம், ஸோ அவங்க எலிஜிபிலிட்டி இருக்கா இல்லையா, நீ அப்ளை பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம அப்ளை பண்ணுறோம், நம்மளுடைய டீட்டெயில் அவங்ககிட்ட இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகுது, சடன்லி நம்மளுடைய லோனை ரிஜெக்ட் அடிச்சு விட்றாங்க. அப்போ ரிஜெக்ட் அடித்தா நாளைக்கு நம்ம வேற எங்கேயாவது போகும்போது, ஏன்னாப்பா இவ்வளோ என்கொயரி பண்ணி பார்த்துருக்கேன், உனக்கெல்லாம் லோன் தருப்பாய், கிளம்பு கடைசி எடுத்துப்பாய் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அதனால தான் சொல்கிறேன், ஒரு லோன் உங்களுக்கு நீடடுனா ஸோ பேங்க்ல எடுக்கிறது சுலபம் தான், ஆனால் இந்த டீட்டெயில் எல்லாமே வேணும். அதுக்காக நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றுமே இல்லை, அருகில் இருக்கக்கூடிய அந்த வங்கி கிளைக்கு போயிட்டு இது போன்ற எனக்கு லோன் வேணும், அந்த லோன் செக்டார்னு சொல்லிட்டு தனியாக ஒருத்தர் உட்காந்துட்டு இருப்பாரு, அவர்கிட்ட போய் இந்த மாதிரி எனக்கு லோன் வேணும்னு கேட்டிங்கனாலே ஃபர்தராக இந்த டாக்குமெண்ட்னு சொல்லுவார். ஸோ இதை தான் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ இது எதுவுமே ஃபினான்ஷியல் அட்வைசர் இங்கே போங்க அது கிடைக்கும் அப்படிலாம் நான் சொல்லலை. இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது, யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்கன்னு தான் நான் சொன்னேன்.
வேற ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இல்ல இன்னும் எனக்கு நிறைய கேள்விகள் இருக்கு அப்படின்னா நல்ல ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசரை பார்த்து அவர் மூலியமா நீங்க முடிவு அப்படின்றது எடுத்துக்கோங்க. நன்றி, வணக்கம், டாடா, பை பாய், see you.